எங்க வீட்ல பயங்கரமான ஒரு அதிசயம் நடக்குதுங்க. அது என்னன்னா, நம்ம வீட்டோட ஈபி மீட்டர் ரன் ஆகவே இல்ல. ஆனா வந்து நம்ம வீட்ல லைட்டு, ஃபேனு, டிவின்னு எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இத வந்து ஈபில இருந்து ரீடிங் எடுக்க வந்தவங்க பார்த்துட்டு, வீட்ல லைட்டு, ஃபேன் எல்லாமே ஓடுது. ஆனா வந்து ஈபி மீட்டர் வந்து ரன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபைன போட்டு போயிட்டாங்க. அதுவும் டிஃபெக்டிவ் மீட்டர் அப்படின்னு போட்டு போயிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், நான் அப்புறம் எதுக்கு இந்த இன்வெர்ட்டர நான் போட்டுருக்கணும் என் வீட்ல? என் வீட்ல இன்வெர்ட்டர் இருக்கிறதுனால தான் எங்க வீட்ல பவர் இருக்கு. அதுவே இது ஒரு நார்மல் இன்வெர்ட்டர் கிடையாதுங்க. இது ஒரு சோலார் இன்வெர்ட்டர். நம்ம வந்து கரண்ட் பில்லையும் கம்மி பண்ணணும். அதே மாரி வந்து அடிக்கடி பவர் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஒரு சோலார் செட்டப்பே நம்ம வீட்ல பண்ணியிருந்தோம். நாங்க இவ்ளோ காசு குடுத்து சோலார் இன்ஸ்டால் பண்ணியுமே எங்களுக்கு வந்து எதனால பில் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது தான் பார்த்தா, அவங்க ரீடிங் எடுக்கவங்க தப்பா எடுத்துட்டு நமக்கு வந்து பில் வந்து இந்த மாரி போட்டு போயிருந்தாங்க. அதுவும் இந்த சோலார் சிஸ்டம் சும்மாலாம் கிடையாதுங்க. நம்ம வீட்ல லைட்டு, ஃபேனு, டிவி இது எல்லாமே நம்ம இந்த சோலார்லயே யூஸ் பண்ணிக்கிற மாரி தான் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். இதுல வந்து எது எதெல்லாம் ஓடாதுன்னா, ஏசி, ஹீட்டரு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் இது மட்டும் தான் ஓடாது. இது மட்டும் தான் ஈபில ஓடுமே தவிர, மத்தபடி நம்ம வீட்ல 1 மாசம் கரண்ட் இல்ல அப்டின்னாலும், இது லைட்டு, ஃபேன் எல்லாமே நாங்க யூஸ் பண்ற மாரி போட்டிருந்தோம். ஒருவேள உங்களோட வீட்ல திடீர்னு கரண்ட் பில் அதிகமா வருது அப்டின்னா, எதனால அதிகமா வருதுன்னு பாருங்க. பார்த்துட்டு நீங்க கேள்வி கேட்டா மட்டும் தான் அதுக்கான தீர்வு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பழைய ஈபி மீட்டருங்க. இப்போ வந்து ஃபேன் வந்து ஓடிட்டு இருக்கு. இது நம்ம இன்வெர்டர் பவர்ல இருந்து ஓடிட்டு இருக்கு. ஆனா வந்து இப்ப கரண்ட் இல்லாம இருக்கு. ஈபி மீட்டர பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஃப்லயே இருக்கு ஈபி மீட்டரு. இப்போ வந்து கொஞ்ச நேரத்துல கரண்ட் வரும் பாருங்க. கரண்ட் வரும்போது நமக்கு வந்து மீட்டர் வந்து ஓடுது. அப்ப என்னோட மீட்டர்ல வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து பவர் கட் ஆகிருக்கும்போது வந்து எனக்கு ரீடிங் எடுத்துட்டு மீட்டர் ஓடல அப்படின்னு வந்து போட்டு போயிட்டாங்க. ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம புது மீட்டரே வந்து மாத்திட்டோம். இப்போ இந்த மீட்டருமே வந்து நமக்கு ஆஃப்ல தான் இருக்கு. எதனால அப்டின்னா, நமக்கு பவர் இல்லாம இருக்கு. பவர் இல்லாத டைம்ல அவங்க ரீடிங் எடுக்கிற வரவங்க, அதுல இருக்கக்கூடிய பட்டன் அழுத்துனாங்க அப்டின்னா, அதுல இருக்கக்கூடிய ரீடிங் வந்து வரும். இது மாரி இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த மாரி தான் வந்து எடுப்பாங்க. கரண்ட் இல்லாத டைம்ல ரீடிங்கு. எதனால அந்த மாரி போட்டாங்கன்னு தெரியல. நாங்க வந்து இந்த மாரி பில்லு கட்டுனோம். ஒருவேள உங்களோட பில் அதிகமா வருதுன்னா, நீங்க வந்து எதனால வருது அப்டின்னு பாருங்க. ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி மீட்டர் மாத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய வீடியோவா கொடுத்துருக்கேன். அது லிங்க் வந்து இருக்கும். தேவைப்பட்டா வந்து போய் பாருங்க. பழைய மீட்டரே நல்லா தான் ஓடுதுன்னு சொல்றேன். ஆனா ஏன் புது மீட்டர் மாத்தினேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஃபைன் போட்ட மாசத்துல ஓடின யூனிட் எல்லாமே கணக்கிலேயே வரலங்க. மறுபடியும் வந்து ரீடிங் எடுத்தாங்க அப்படின்னா 4 மாசம் பில்லு ஒரேடியா கட்டுற மாதிரி ஆயிடும். இந்த மீட்டர் புது மீட்டர் மாத்தறதுக்கு நான் எதுவும் செலவுலாம் பண்ணல. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே நான் வந்து புது மீட்டரும் மாத்திட்டேன்.